என்றைக்குமே அடுத்தவர்கள் வகுத்த எல்லைகளுக்குள் நாம் சிக்கிவிடக்கூடாது. நமது எல்லைகளையும் கட்டுப்பாடுகளையும் நாம் தான் வளர்க்கணும். அது ஒரு தோட்டம், அங்க ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருக்கான். அப்பா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, சங்கர் என்ன பண்ற, உள்ளவான்றாரு. அந்த பையன் வரவே இல்லை. அப்பா போய் பார்க்கறாரு, என்னப்பா பண்றேன்னு கேட்கிறாரு. அப்பா நான் விளையாடிட்டு இருக்கேன்ப்பா. யாரோட? எறும்போட விளையாடிட்டு இருக்கேன்ப்பா. எறும்போட என்னடா விளையாட்டு? பா எறும்பு நடந்து போகும்பா, நான் இந்த மூடியை மூடிட்டு எடுப்பேன்ப்பா, ஒரு வட்டம் வரும்பா, அந்த எறும்பு அந்த வட்டத்தில் இருக்கவே இருக்காதுப்பா, நகண்டு போகும். நான் திரும்ப ஒரு வட்டம் வைப்பேன், திரும்ப நகண்டு போகும், திரும்ப ஒரு வட்டம் வைப்பேன். என் வட்டத்தில் அந்த எறும்பு சிக்கவே இல்லைப்பா, அந்த எறும்பு நடந்து நடந்து போயிட்டே இருந்ததுப்பா. அப்புறம் யார் ஜெயிச்சா? நான் தான்ப்பா ஜெயிச்சேன். எப்படி? எறும்பு ஓங்கி அடிச்சேன்ப்பா, எறும்பு செத்துருச்சுப்பா, இப்ப அது என் வட்டத்துக்குள்ள இருக்கு பாத்தியா அப்படின்னு அந்த எறும்பை காட்டுறான். அவங்க அப்பா சொன்ன வார்த்தையை அப்படியே உங்களுக்கு கடத்துகிறேன் நண்பர்களே. அவங்க அப்பா சொன்னாரு, நீ ஜெயிக்கலப்பா, எறும்பு தான் ஜெயித்தது. ஏன் தெரியுமா? தன் உயிரே போனாலும் அடுத்தவன் வட்டத்தில் சிக்க மாட்டேன் என்று இருந்ததே, அந்த எறும்பு தான் ஜெயித்ததுன்னு அவங்க அப்பா சொன்னாருங்க. உயிரே போனாலும் அடுத்தவர்கள் வகுத்த எல்லைக்குள் நாம் அடங்கிவிடக்கூடாது. Download ShareChat.